யாரெல்லாம் சத்தியத்தை ஏற்றிருக்கின்றார்களோ, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போராட்டம் என்றும் இந்த பூமி தொடங்கியதோ அப்பொழுதெல்லாம் ஆரம்பித்து விட்டது. சத்தியவாதிகள் இந்த பூமியில் தங்கள் கடமைகளை திறம்பட செய்யும் பொழுதெல்லாம் அசத்தியவாதிகள் அடங்கி போய்தான் இருப்பார்கள். சத்தியத்தை ஏற்றிருப்பவர்கள் பலம் கொண்டும் பொழுது அசத்தியம் அந்த சத்தியத்தின் மீது பாய்ந்து தாக்குவது என்பது வரலாற்றை படித்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு, இந்த கருத்தரங்கு என்பது நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கூறி புள்ளி விவரங்களை கூறி உங்களை அச்சுறுத்துவதற்கோ அல்லது நாம் பலகீனப்பட்டு விட்டோம் என்று கோழைகளாக மாற்றுவதற்கோ அல்ல என்பதை உங்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதைவிட கொடூரமான பல சகாப்தங்களை எல்லாம் தாண்டித்தான் இந்த இஸ்லாம் என்ற அந்த தீன் சுடர்விட்டு இருக்கின்றது என்பதை திருக்குரானை படித்த உங்களுக்கு, வரலாறுகளை படித்த உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் என்பதை கூறியவனாக, இந்தியாவில் ரொட்டி துண்டுகளுக்காக அலைந்து கொண்டிருந்த பார்ப்பனர்களுக்கு அதிகாரம் என்ற அந்த ஒரு பெரிய விஷயத்தை பிரித்தாளும் சூழ்ச்சியில் கைதேர்ந்த ஆங்கிலேயர்கள் தந்த காரணத்தினால் தலைகால் புரியாமல் அண்டி பிழைத்தவர்கள், அடங்கி கிடந்தவர்கள், மக்களை பிரித்து வைத்து சூழ்ச்சி செய்த ஒரு கூட்டத்திற்கு அதிகாரம் தரப்பட்ட அந்த காரணத்தினால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையோ நிர்வாகமோ நீதியோ வழிகாட்டுதலோ இல்லாத அந்த காரணத்தினால் அவர்கள் தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சியை இழந்த, அதிகாரத்தை இழந்த அந்த முஸ்லிம் சமூகம் மீண்டும் தங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி விடுமோ என்ற காரணத்தினால் தான் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இஸ்லாத்திற்கு எதிராகவும் அவதூறான கருத்துகள், தொடர்ச்சியான கலவரங்கள், முஸ்லிம்களின் பண்பாடு, கலாச்சாரம், அவர்களின் ஒவ்வொரு அசைவுகளின் விஷயங்களை பற்றியும் ஊதி பெரிதாக்கி மக்கள் மனதில் ஒரு பீதியாக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். காலத்தின் கோலம், அதிகாரத்தை இழந்த முஸ்லிம்கள், தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளான முஸ்லிம்கள் வீர் கொண்டு எழுவதற்கான வரலாறுகளை புரட்டுவதற்கு தவறியதன் காரணத்தினால் சில கோழைத்தனங்கள், சுய லாபங்கள், உலக பலாபலன்களுக்கு அடிமைப்பட்ட காரணத்தினால் இந்த அநீதியாளர்கள் நம்முடைய உச்சியின் மேல் ஏறிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். விளைவு நம்முடைய வாழ்க்கை சூனியமாகிவிட்டது, நம்மை காப்பதற்கு யாரும் இல்லையா என்பது போன்று ஒரு விதமான கவலை தோய்ந்த கோழையான ஒரு சூழலில் இந்திய முஸ்லிம் சமுதாயம் ஆனதை நாம் பார்க்கின்றோம். குற்ற மனப்பான்மைக்கு, குற்றவாளி கூண்டில் நிற்கப்படும் ஒரு கடும் குற்றவாளியை போன்ற ஒரு மனநிலையில் தங்களை ஆட்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா காலகட்டத்திலுமே அநியாயக்காரர்கள் முஸ்லிம்களை இஸ்லாத்தை வீழ்த்துவதற்கு தொடர்ச்சியாக இது போன்ற அவதூறுகளையும் வதந்திகளையும் அதிகாரத்தின் எல்லா பரவலான நிலைகளிலும் அவர்களை அடக்குவதற்காக இந்த தந்திரங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இது போன்ற புரளிகளை நாம் தட்டிவிட்டு இந்த சத்தியத்தை எடுத்து வைப்பதற்கான ஒரு துணிச்சலை நாம் பெற்றிருப்போம். ஆனால் இந்த முஸ்லிம்களின் மீதான ஒரு ஈர்ப்பை, அதிகாரத்தை இழந்த முஸ்லிம்கள் அதிகாரத்தை அடைவதற்காக தங்களை ஆயத்திப்படுத்திக் கொள்ளவிடக்கூடாது. அவ்வாறு அவர்கள் ஆயத்திப்படுத்திக் கொண்டால் அவர்களை சார்ந்து இங்கு அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய தலித் மக்கள் அவரின் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த இந்தியாவில் தொடர்ச்சியாக இந்த 2 சமுதாயத்தின் மீதுமான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான புள்ளி விவரங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், இயல்பாகவே மனநிலை பாதிக்கப்படுவதற்கு போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடுகின்றது. ஒரு வாரத்தில் குறைந்தபட்சம் 24 தாழ்த்தப்பட்ட மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். ஒரு வாரத்தில் 4 தாழ்த்தப்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள். 16 தலித் மக்கள் ஒரு வாரத்தில் தொடர்ச்சியாக தாக்கப்படுகிறார்கள் என்று புள்ளி விவரங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இந்த தனியார் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள். இது போன்ற புள்ளி விவரங்களை கூறி உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி பயத்துக்குள்ளாவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யவில்லை. இந்த அநீதியை, இந்த அசத்தியத்தை எடுத்து வைப்பதற்கு எல்லா நிலையிலும் வழிகாட்டுதலும் வளமும் அறிவும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இதை செய்வதற்கான துணிச்சலும் ஆளுமையும் வேண்டும் என்று உங்களை மகிழ்வுடன் இதில் நிலைத்திருப்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எதிரிகள் நம் மீது காட்டக்கூடிய அநீதங்கள், அக்கிரமங்களை கண்டு நாம் அயர்ந்து பயந்து ஒடுங்கி ஓடுவதற்காக இது போன்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடாது. மாறாக நம்மை வீறு கொண்டு எழுந்து இந்த அசத்தியத்தை அழிப்பதன் மூலமாக முழு மனித சமூகத்திற்குமான ஒரு நல்வாழ்வை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இந்தியாவில்
உங்களுக்கு இது போன்ற வசதிகள் இருக்கின்றது, சட்டங்கள் இருக்கின்றது, வாய்ப்புகள் இருக்கிறது என்று வாய்ச்சவடாலை நான் சொல்ல விரும்பவில்லை. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் கேசவன் அவர்களை ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட உரிமைகளை பற்றி ஒரு வகுப்பை நாங்கள் எடுத்து சொன்னோம். எல்லா உரிமையும் சொன்னாங்க. ஒரு மனிதனை கைது செய்வதற்கு முன்னால் நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயம், கைது செய்யப்பட்ட பிறகு உள்ள விஷயம், சட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இது எல்லாம் சட்டத்தில் இருக்கின்றது, புத்தகத்தில் இருக்கின்றது, ஆனால் முஸ்லிம்களுக்கு இல்லை. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, நீங்கள் போராட பழகிக் கொள்ளுங்கள். இந்த அநியாயக்காரர்கள் சட்டத்தின் மூலமாக, இந்த சட்டத்தில் உள்ள நுணுக்கங்களின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் தர மாட்டார்கள். நீங்கள் உங்கள் கொள்கையின் அடிப்படையில் போராடுவதற்கு, வாழ்வதற்கு, துணிச்சலாக இங்கே இருப்பதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அதே தான் இப்பொழுது நான் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். இங்கு சட்டங்கள் இருக்கின்றது, உரிமைகள் இருக்கிறது என்று அயர்ந்து தூங்கி விடாமல், இந்த சட்டங்களும் இந்த உரிமைகளும் என்பதெல்லாம் நம்ம ஏமாற்றக்கூடிய பாசாங்கு வேலைகள் தான். சாதாரண சட்டங்களில் கைது செய்யப்பட்டக்கூடிய ஒரு சாமானியன் கூட இன்று வரை விடுதலை பெற முடியாமல் இருக்கக்கூடிய சமீபத்தில் இந்த மகாலின் சகோதரரை சந்திக்கும் பொழுது, இப்பொழுது ஹைகோர்ட்டுக்கு நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்களில் பெரும்பாலானோர் சங் பரிவார் கூட்டத்தின் RSS இயக்கத்தில் முழு நேர பிரச்சாரர்களாக, பீரங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் நீதிபதிகளாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல்களையும் தந்தார்கள். ஆகவே இதையெல்லாம் கண்டு நாம் அதிர்ச்சி அடைவதற்கல்ல, மாறாக எத்தனை பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், நம்மை ஏய்ப்பதற்கு எல்லா விதமான ஆயத்தங்களை அவர்கள் செய்தாலும் கூட, நம்மிடம் இருக்கக்கூடிய சத்தியம் என்ற அந்த உறுதி, இதற்கு முன்னால் இந்த அநியாயக்காரர்களை எதிர்கொண்ட வரலாறுகள் எல்லாம் நம் கண் முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. திருக்குரானும் நபி வழியும் நமக்கு அதைத்தான் போதித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, இது போன்ற கால சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கீறல்களை பார்த்து, சில மேகங்களை பார்த்து எல்லாம் நாம் பயந்து ஒடுங்கிவிடக் கூடாது. இதை எதிர்கொள்வதற்கான ஆளுமையும் ஆற்றலையும் வல்ல இறைவன் இந்த சத்தியவாதிகளுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், இவை எல்லாம் நமக்கு தூசுக்கு சமமானதாக மாறிவிடும். அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, தொடர்ச்சியாக இந்த காவல்துறை என்பதும் அரசாங்கம் என்பதும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் மீதும் தலித் மக்களின் மீதும் அடக்குமுறைகளை ஏவிக்கொண்டிருப்பது இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய விஷயங்கள். இந்த சங் பரிவாரின் ஆட்சி அமைப்பு முறை வந்த பிறகு அது வீறிட்டு எழும்பி நிற்கின்றது. இதை முடக்குவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நிகழ்வுகளில் மனித உரிமை ஆறுகளாக இருக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் சமூக சிந்தனையாளர்கள் நமக்கு சரியான வழிகாட்டுதல்களை, வாழ்வதற்கான வழிமுறைகளை நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். இதே மதுரையில் முஸ்லிம் உம்மத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்த்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய உளவுத்துறையைச் சேர்ந்த அந்த கருங்காலிகள் அவர்கள் மீதான பொய் வழக்குகள், வெடிக்காத பல வெடிகுண்டுகளை என்ன செஞ்சாங்க, மதுரை முழுவதும் தொடர்ச்சியாக இந்த 5 வருடத்தில் 17 இடங்களில் வெடிக்காத வெடிகுண்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? 17 முறையும் வைத்த வெடிகுண்டுகள் ஒரு இடத்திலும் வெடிக்கவில்லை. ஆனால் அதற்கான கைதுகள், விசாரணைகள், பழிகள், அவதூறுகள் என்பதை எல்லாம் முஸ்லிம் சமூகத்தின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் தொடர்ச்சியாக அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய மாற்று மத அன்பர்கள், பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமை பார்க்கும் பொழுதும் அவன் ஒரு பயங்கரவாதியாக, அவன் மனித சமூகத்துக்கான ஒரு அச்சுறுத்தலாக, இந்த சமூகத்தை நாசமாக்கக்கூடியவனாக அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அவர்களின் ஊதுவனலாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் மீடியாக்களும் அதை ஊதி பெரிதாக்கக்கூடியதை பார்க்கின்றோம். இந்த விஷயத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக நம் மீது தொடுத்த அந்த ஆயுதத்தின் விளைவாக முஸ்லிம் சமூகத்தில் இருந்தவர்கள் கூட ஒரு குற்றவாளியான மனப்பான்மைக்கு வந்துவிடத்தை பார்க்கிறோம். நம்ம இளைஞர்களுமே இப்படி இருக்கக்கூடாது, நம்ம தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாது என்று சாதாரணமாக ஒரு முஸ்லிமின் கடமை கூட விட்டுவிட்டு நீ தொழுக போகாத, இந்த வயசுல நீ தொழுக போகாத, இந்த வயசுல நீ தாடி வைக்காத, இந்த வயசுல நீ சத்தியத்தை பற்றி பேசாத, உன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி சமூகத்தில் வாழாத, இந்த உலகத்தில் எது போன்ற நடைமுறையில் இருக்கின்றது. நீ மது விடுதிக்கு சென்றால் சென்று கொள், சூதாட்ட விடுதிக்கு சென்று கொள், சராசரியாக ஒரு மனிதன் இளைஞன் எவ்வாறு வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு பழகிக்கொள் என்று நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய பெற்றோர்களும் சமூக தலைவர்களும் உருவாக்கிவிட்ட ஒரு கால சூழலை அவலத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையெல்லாம் செய்யும் பொழுது வல்ல இறைவன் நமக்கு சாட்சியாக இருந்து சில விஷயங்கள் வெட்ட வெளிச்சமாகியது. தொடர்ச்சியாக மதுரையில் நடைபெற்ற இது போன்ற அவதூறு வழக்குகளை எல்லாம் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய சில கருங்காலிகள் தங்களுடைய பதவி உயர்வுகளுக்காகவும், தங்களுக்கு பல பட்டயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், பரிசு பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களே தயார் செய்து இது போன்ற வெடிக்காத வெடிகுண்டுகளை மதுரை முழுவதும் சில கோயில்களில், சில பொது இடங்களில், சில கடை வீதிகளில் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களின் துறையைச் சேர்ந்த SP பாலகிருஷ்ணன் அவர்களே ஹைகோர்ட்டிலும்
டிஐஜிக்குமே தகவல் அனுப்புகின்றார். இந்த வேலையை யார் செய்கிறார்? தொடர்ச்சியாக வெடிக்காத வெடிகுண்டுகள் இந்த மதுரையில் இருந்து கொண்டிருக்கின்றது. குற்றவாளிகள் என்று ஒரு சாராரை நீங்கள் சுட்டி காட்டுகின்றீர்கள். இதன் மூலமாக அவர்கள் இரண்டு விஷயத்தை சாதிக்கின்றார்கள். இஸ்லாத்தின் அடிப்படையில் எழுச்சியாக வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனையும் குறிப்பார்த்து விசாரணை என்ற பெயரில் அவனை அச்சுறுத்துகின்றார்கள், நிர்வாணமாக வைத்து அடிக்கின்றார்கள், அவனுடைய பற்றிய எதிர்கால வாழ்க்கையை சூனியமாக்கி விடுவோம் என்று அச்சுறுத்துகின்றார்கள். அவர்களுக்கு நிறைய இடையூறுகளை தருவோம், நீ எங்களுக்கு உணவு சொல்லக்கூடிய நபராக மாறிவிட வேண்டும் அல்லது உலக வாழ்க்கைக்கு சில பலாபலன்களை உனக்கு தருவோம் என்ற ஆசை வார்த்தைகளை கூறி ஒன்று இஸ்லாத்தை விட்டு அவனை தூரமாக்கி விடுவது, சில பேரை குற்றவாளி என்று கூறி அரசாங்கத்தில் தாங்கள் இந்த நகரத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய ஒரு நீதிமான்களாக இருக்கிறோம் என்ற நல்ல பெயரை வாங்கிக் கொண்டு பதவி உயர் என்ற பெயரில் பவுசையும் பட்டயத்தையும் வாங்கிக் கொண்டு சொகுசு வாழ்க்கையில் திறந்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக தலைவர்கள், இயக்க தலைவர்கள் எல்லாம் இதற்காக எதிரான நிகழ்வுகளை எடுத்தாலும் கூட அவற்றை மிகவும் லாவகமாக நம்மை பிரித்தாளக்கூடிய இந்த சதியின் மூலமாக தொடர்ச்சியாக இந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த நிலையிலும் இங்க இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கும் நாம் சொல்லிக் கொள்கிறோம், எந்த நிலையிலும் எந்த மனித சமூகத்திற்கும் சிறு காயத்தை ஏற்படுத்துவதற்கு கூட ஒரு முஸ்லிம் என்பதற்கு அவனுக்கு திருக்குரானோ அதனை போதித்த நபிகள் நாயகம் அவர்களோ கற்றுத்தரவில்லை என்பதை முதலில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் உறுதியாக நம்ப வேண்டும். இங்க இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது வெடிகுண்டுகளை தூக்கி கொண்டு இந்த மனித சமூகத்தை அழித்து விட வேண்டும் என்பதற்காக ஆயத்தமாக யாராவது இருக்கிறோமா என்று சொன்னால், கட்டி வைத்த பூனைக்கு சரியான உணவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நரகத்திற்கு செல்வாய் என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நாம் இந்த மனித சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக நம் மீது பழிகளையும் பாவங்களையும் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாற்று மத அன்பர்கள் இதை நம்புவதற்குரிய சூழலில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமது நிலையும் அதை தெளிவுபடுத்துவதற்கு, ஒரு முஸ்லிம் என்பவன் இந்த சமூகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், இறை வேதத்தை பெற்ற ஒரு நீதிமான் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்று சாட்சி பகர வேண்டிய நாமும் தடுமாறிய காரணத்தினால் இது உண்மையாக இருந்து விடுமோ என்று அச்சப்படக்கூடிய சூழலில் இந்த சமூகத்தை அவர்கள் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். இது நமக்கு கவலை அல்ல. இது போன்ற நிகழ்வுகள் எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழலிலும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் இந்த பூமியில் முஸ்லிம்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எதிராக எல்லா நிலையிலும் இவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க, நிறைய இஷ்யூ பேஸாக பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். அதை ஊதி பெரிதாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், அறிஞர்கள் நிறைய கருத்துக்களை உங்களுக்கு சொன்னாலும், இந்த இந்தியாவில் ஒரு இயற்கை சேதம் ஏற்பட்டாலும் கூட முதலில் பாதிக்கப்படுவது சேரியில் இருக்கக்கூடிய அந்த தலித் மக்கள் தான். இன்னும் ஒரு கலவரம் என்று வந்தாலும் கூட அங்கு பாதிக்கப்படுவது அந்த சேரியில் இருக்கக்கூடிய தலித் மக்களும் சிறுபான்மை மக்கள் தான். இவர்கள் சுரண்டல்காரர்களால் மற்றும் கார்ப்பரேட் கம்பெனிகளால், அரசாங்கங்களால், அதிகாரிகளால் எல்லா நிலையிலும் தொடர்ச்சியாக இந்தியாவில் என்று ரொட்டி துண்டுக்கு ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த இந்த பார்ப்பன கும்பலுக்கு அதிகாரம் தந்ததோ தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை அடக்குவதற்கு ஹைரே உம்மத்தாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்குத்தான் அறிவும் ஆற்றலும் இருக்கின்றது. அதற்கு ஆதரவாக இசைவாக நமக்கு ஒத்துழைக்கக்கூடிய சகோதரர்களாக இங்கே அவர்களை குலங்களாக பிரித்து வைத்துக் கொண்டு மனித இனங்களிலே நீங்கள் சேர்த்தியிலே என்று சொல்லிக்கொண்டு எக்கச்சக்கமான அநீதிகளை இழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை, அந்த தலித் என்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்களை நாம் அரவணைத்து செல்வதன் மூலமாக அவர்களுடன் நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் களைந்து அவர்களை பொது தளத்தில் வெறும் அரசியல் வாக்கு வங்கிகளாக மட்டும் இல்லாமல் பொது தளத்தில் சமூக வாழ்வில் அவர்களுடன் இந்த சங் பரிவார் கும்பலை, அநியாயக்காரர்களை, இந்த பாசிச கும்பலை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டிய கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு எல்லா நிலையிலும் அதிகார வர்க்கம் காவல்துறையையும் ராணுவத்தையும் வைத்து எல்லா நிலையும் போராடி கொண்டிருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய திட்டம் இங்கு சமூகத்தில் அவர்கள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களை, மனிதனாக மதிக்காத அந்த மக்களை எல்லாம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக திருப்பி தொடர்ச்சியாக கலவரத்தை ஈடுபடுத்தி வைப்பதற்காக நிறைய வேலைகள் செய்றாங்க. அம்பேத்கரை எதிர்ப்பதையே பொழுதுபோக்காக கொண்ட, கொள்கையாக கொண்ட அவர்கள் இன்று அம்பேத்கர் படம் திறப்பதும் அம்பேத்கர் புகழ் பாடுவதும் தலித் மக்கள் வீட்டில் அமர்ந்து சாப்பிடுவதையும் ஒரு நிகழ்ச்சியாக ஆக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் படோபகரமான வேலையில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தலித் மக்களுக்கு தெரியும் இந்த வேடதாரிகளின் கபட நாடகம். அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறாங்க. நாங்கள் சந்திக்க போன ஒவ்வொரு தலித் அமைப்பை சேர்ந்த தலைவர்களும் நீங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறீங்க, முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த நீங்கள் எங்களுடன் இணைந்து வருவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்,
அவர்கள் எங்கள் மக்களையும் உங்களையும் வைத்துக் கொண்டு பகைமை பாராட்டி கலவரத்தை ஏற்படுத்தி அசாதாரண சூழலை ஏற்படுத்துகின்றார்கள். அவ்வாறு ஏற்படுத்திய பிறகு எங்களை இந்து மதத்தைச் சேர்ந்த உயர்ந்த குலத்தவனுக்கு நிகராக மதிப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்பதை அந்த தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மனிதனாக மதிக்காத அளவிற்கு அவர்களை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான அநாகரிக செயலும் செய்து கொண்டு இது குல வழக்கம் என்று அதற்கு வேத வசனங்களை கூறி அவர்கள் நியாயம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிகழ்வின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை இது போன்ற நிகழ்வுகளை கண்டு நாம் அச்சப்பட்டு ஒடுங்கிவிடக் கூடாது. இது போன்ற நிகழ்வுகள் வரலாற்றில் எல்லா காலகட்டங்களிலும் நடந்திருக்கின்றது. இதை நீதியை கொண்டு சத்தியத்தின் உறுதியை கொண்டு நாம் உறுதியாக நிற்கும் பட்சத்தில் எந்த அதிகாரமும் எந்த ஆட்சியும் எந்த அக்கிரமும் அதற்கு முன்னால் நிலைத்து நின்றதாக சரித்திரமே இல்லை. ஆக இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் நாம் பயந்து நம்ம நடுங்கி விடாமல் தொடர்ச்சியாக எதிர்கொள்வதற்கான வலிமையை தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதுடன் இவர்கள் எல்லா வகையிலும் இறுதியாக எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை கூட அவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் சொல்றாங்க. இந்த சமுதாயத்தில் முதலில் பறிக்கப்படுவது அல்லாஹ்வின் ஆட்சி கிலாஃபத், இறுதியாக தொழுகை என்கிறார்கள். இன்னைக்கும் கூட 80% முஸ்லிம்கள் தொழுகையிலிருந்து தூரமாகிவிட்டதை நாம் பார்க்கின்றோம். தொழக்கூடிய 20% முஸ்லிம்களும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தொழுது கொண்டிருக்கின்றோம். தொழுகையை போன்ற ஒரு நிகழ்வான ஒரு அருமையான அமல் என்பது எதுவும் கிடையாது. அந்த தொழுகையை தொழுவதை கூட இவர்கள் தடுக்காமல் வர மாட்டார்கள். அது கூட தங்களுக்கு இடையூறாக இன்றும் அவர்கள் என்ன செய்வாங்க, கங்கணம் கட்டி கொண்டு வருவார்கள். ஆகவே தொடர்ச்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டு யாருக்கோ நடக்கிறது என்பதை போன்று நாம் அமைதி காத்து விடாமல் இதை எதிர்கொள்வதற்கு, வாய் திறந்து பேசுவதற்கு, சத்தியத்தை பேசுவதற்கு, ஒரு சரியான முஸ்லீமாக நாம் சாட்சி பகர்வதற்கு தயாராக இருந்தோம் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் இஸ்லாத்தின் அருமையையும் முஸ்லிம்களின் நடத்தைக்கும் சாட்சி சொல்லக்கூடிய மக்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான், ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், ஒரு தைரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமர்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இறுதியாக ஜாக்கிர் நாயக் அவர்களை பற்றி சகோதரர்கள் சொன்னாங்க. இன்னும் வர இருக்கவங்க சொல்றாங்க, மதுரையில் கிருஷ்ணா டிவி என்ற டிவியில் அவர்களின் சொற்பொழிவுகள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. காவல்துறையை சேர்ந்தவர்கள் இந்த சொற்பொழிவை நீ நடத்தினால் நீ கிருஷ்ணா டிவி என்ற அந்த டிவியை லோக்கல் கேபிள் டிவி சேனலை நடத்த முடியாது என்று அச்சுறுத்தி அந்த ஒளிபரப்பையும் நிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த மகாலில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் சைன் வாங்கியிருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த மகால்ல எத்தனையோ அமைப்புகள், கழகங்கள், தனிநபர்களின் விழாக்கள் நடந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 3 மாதத்திற்கு இன்னும் நிகழ்வு இருக்கிறது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அண்ணாநகர் ஏசி சண்முகம், அண்ணாநகர் இன்ஸ்பெக்டர் கதிர்வேல் போலீஸ் பட்டாளத்துடன் ஆபீஸ் ரூமுக்கு வந்து இந்த 31ஆம் தேதி நிகழ்வுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க கூடாது, அதை நாங்கள் சொன்னோம் என்று சொல்லக்கூடாது என்று இந்த நிர்வாகத்தை மிரட்டி இருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் மனித உரிமையின் மீதும் சமூக கட்டமைப்பின் மீதும் நம்ம மீதும் மிகுந்த பாசமும் மரியாதையும் வைத்திருந்த காரணத்தினால் இதில் வழக்கறிஞர்களும் பல முன்னாள் நீதிபதிகளும் அங்கத்தினராக இந்த மகாலில் இருக்கும் காரணத்தினால் அவ்வாறெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தடை செய்ய முடியாது. இவ்வளவிற்கும் மிகவும் தெளிவாக உள்ளரங்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு போலீசின் அனுமதி தேவையில்லை என்று நீதிபதி கரிப்பரந்தாமனின் தீர்ப்பு வந்த பிறகும் கூட நீங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு மூத்த வழக்கறிஞர் சொன்னார், இது போன்ற வழக்கறிஞர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு மகாலுக்கே இப்படிப்பட்ட மிரட்டல்கள் இருக்கிறது என்று சொன்னால், வெறும் வணிக நோக்கத்தோடு இருக்கக்கூடிய கல்யாண மகால்களில் வேற அரங்கங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது வாய்ப்பே இல்லை என்ற ஒரு வருத்தத்தை அவர் பதிவு செய்தார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் எல்லா நிலையிலும் நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம், சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். நாம் அவங்கள்ட்ட அதுதான் சொன்னோம், நீங்க எங்களுக்கு எந்த சார்பாகவும் நடந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் எந்த சட்டத்தை ஏற்றிருக்கின்றீர்களோ, எந்த ஜனநாயகம் உயர்வானது என்று நினைக்கின்றீர்களோ அதற்கு மதிப்பு கொடுங்கள். அப்படி என்று சொன்னால் இந்த மகாலில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவதற்கு எங்களுக்கு நீங்கள் அனுமதி தந்துதான், உங்களுடைய அனுமதி எங்களுக்கு தேவையில்லை என்பதையும் அவர்கள்ட்ட நாங்கள் சொன்னோம். இவையெல்லாம் எதற்கு பகிரப்படுகிறது என்று சொன்னால், இது போன்ற அச்சுறுத்தல்கள் அவர்களின் கூலிப்படையாக இருக்கக்கூடிய இராணுவங்கள், காவல்துறைகள், அரசு அதிகாரிகள் மூலமாக இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராகவும் தலித் மக்களுக்கு எதிராகவும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ஆகவே இதை தொடர்கதியாக்கி விடாமல் இதற்கு முடிவை நம்முடைய கையில் தான் இறைவன் வைத்திருக்கின்றான் என்ற ஒரு உறுதியுடன் இந்த நிகழ்வை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் வந்ததற்கான பலனை நாம் அடைந்து கொள்ள முடியும். அதற்கான